அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் சேலம் மாவட்டத்தில் வருகிற ஜனவரி 25ஆம் தேதி இயற்கை உழவர்கள் இணைந்து நடத்தும் 2ஆம் ஆண்டு சேலம் மரபு திருவிழா நடக்க இருக்குங்க. அதை பற்றின தகவல் தரும் காணொளி தாங்க இது. இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் மற்றும் மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட இருக்குங்க. இயற்கையில் விளைந்த மரபு காய்கறிகள், மலை காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள், மரபு ரக காய்கறி விதைகளும் விற்பனைக்கு இருக்கு. மரபு ரக அரிசி, சிறுதானியங்கள், மதிப்பு கூட்டு உணவுப் பொருட்கள், கலைப்பொருட்கள், தற்சார்பு பயன்பாட்டு பொருட்களும் விற்பனைக்கு வர இருக்குங்க. இந்த நிகழ்வுல சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற இயற்கை உழவர்கள் அவங்களோட பொருள்களை இயற்கையாகவும் மதிப்பு கூட்டியும் கொண்டு வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. சேலத்துல எங்க எல்லாம் இயற்கை உழவர்கள் நேரடியா விற்பனை பண்றாங்கன்ற தகவல் உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா தெரிய வருங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க வருடம் முழுவதும் இயற்கையான பொருட்களை வாங்கிக்க முடியும். இந்த நிகழ்வு எங்க நடக்க இருக்கு அப்படின்னா, மாநகராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகம், ஸ்வர்ணபுரி, சேலம். இங்கதாங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் மரபு சந்தை நடந்துட்டு இருக்கு. அதே இடத்துல தான் 25/1/2026 அன்று, அதாவது தை 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடக்க இருக்குங்க. அனுமதி இலவசம், எல்லோரும் வாருங்கள். பொருட்களை வாங்குறதுக்கு துணி பைகளை கொண்டு வாங்க. நீங்க இயற்கை உழவரா இருந்து உங்களுடைய பொருளை விற்பனை பண்ணணும் அப்படின்னாக்க மரபு சந்தை ஒருங்கிணைப்பு குழுவை நீங்க தொடர்பு கொள்ளலாங்க. இந்த மரபு திருவிழா நிகழ்வுக்கு நீங்க ஏதாவது நன்கொடை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல தெரிகிற QR கோடுக்கு நீங்க உங்களுடைய நன்கொடையை அனுப்பி வைக்கலாங்க. அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த நிகழ்வுல நம்ம எல்லாரும் குடும்பத்தோட குழந்தைகளோட கலந்துக்கும் போது குழந்தைகளுக்கும் மரபு ரக காய்கறிகள், விதைகள், பழங்கள் இதெல்லாம் தெரியப்படுத்துறோம். எல்லாரும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்கணும் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் அன்போட கேட்டுக்கிறோம். இயற்கையோடு இயைந்த இயல்பான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.